வெல்கம் டு குறும்பாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்லேயே டேஸ்டியாக பீஃப் பிரியாணி எப்படி செய்ய போகிறோன்றதை பற்றி தான் வீடியோவை பார்க்க போகிறோம். வாங்க எல்லோரும் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் 2 கிலோ சாப்பாடு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான கறி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போது தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நாங்கள் 2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ தக்காளி, 1/2 கிலோ ஆனியன் எடுத்து கட் பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு டொமேட்டோவை கட் பண்ணிட்டோம். இப்போ ஆனியனே இது போல் கட் பண்ணி வச்சுக்கலாம். நாங்கள் 8 பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி கோடு போட்டு வச்சுருக்கோம். அதையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது தேவையான அளவு கொத்தமல்லி எடுத்து அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கட்டு புதினாவை நாங்கள் கட் பண்ணி வச்சுக்கிறோம். அது போலவே பொடி பொடி இல்லை நாங்கள் கிட்லியே போட்டிருக்கோம் அப்படின்னாலும் ஓகே, நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், நீங்கள் பாருங்கள், போடும்போது நான் சொல்கிறேன் என்னென்ன மசாலா போட்டிருக்கோன்ட்டு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கதெல்லாம் ஒரு முறை பார்த்துக்கலாம். இப்போ நாங்கள் இன்றைக்கி 2 கிலோ அரிசியில் பிரியாணி செய்ய போகிறோம். பிரியாணி அரிசி தான் எடுத்திருக்கோம். அடுப்பில் தான் செய்ய போகிறோம். அடுப்பில் செஞ்சால் சாப்பாடு இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் மலர்ந்து வரும் சாப்பாடு. இப்போ பாருங்கள், இந்த பாத்திரத்தில் தான் நாங்கள் இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறோம். பாத்திரத்தை வச்சு சூடாகிடுச்சு. தேவையான அளவு நெய் விட்டுக்கலாம். தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எடுத்து வச்சுருக்க இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாத்தையும் அது கூட சேர்த்து கிளறி விட்டுடலாம். இப்போ கிளறி விட்டுச்சு, எல்லாம் பட்டை எல்லாம் பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் இது கூட சேர்த்துக்கிறோம். பீஃப் பிரியாணிக்கு ஆனியன் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் நாங்கள் 1/2 கிலோவுக்கு அதிகமாக தான் ஆனியனே கட் பண்ணியிருக்கோம். நீங்களும் அது போல் கட் பண்ணி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்த பிறகு கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவையும் இது கூட சேர்த்துக்கிட்டு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலரி விட்டுடலாம், அடி பிடிக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்த பிறகு ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு அது கூடவே உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஒன்றரை ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துருக்கோம். இன்றைக்கி நாங்கள் ஏற்கனவே பீஃபில் நாங்கள் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால் தேவையான அளவு போட்டுக்கிட்டால் போதும். நாங்கள் 2த்துலேயும் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம், ஏன்னா அந்த ஸ்மெல் வராமல் இருக்கும். அதனால் இப்போ நாங்கள் தக்காளி வதங்கிடுச்சு. அது கூடவே கொத்தமல்லி, புதினா கட் பண்ணி வச்சுக்கிட்ட எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். கலரி விட்டுக்கலாம். இப்போ நாங்கள் வேக வச்ச கறியை நாங்கள் இதை 5 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கோம். கறியை அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ கறியெல்லாம் சேர்த்துக்கிட்டோம். இப்போ 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கறி கூட ஊற்றி தயிர் சேருங்க, நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது எடுத்து வச்சுருக்க கரம் மசாலா 1 ஸ்பூன், பிரியாணி மசாலா 2 ஸ்பூன், கார மிளகாத்தூள் 2 ஸ்பூன். நாங்கள் சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் எடுத்துருக்கோம். இப்போ கிளறி விட்டுக்கலாம். எல்லா மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகணும் கறியாக கூட. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. நாங்கள் இப்போ 1 பவுல் அளவுக்கு 2 பவுல் தண்ணி வைக்க போகிறோம். 2 கிலோ அரிசியில் அதனால் இப்போ 2 பவுல் தண்ணி வச்சிட்டோம் நாங்கள். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ கொதிக்கணும். இது நல்லா கொதித்து வந்த பிறகு தான் நாங்கள் அரிசி சேர்க்க போகிறோம். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிட்டோம். இப்போ எடுத்து கொதி வர டைம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 1 ஸ்பூன் பிரியாணி எசன்ஸ் விட்டுருக்கோம். நாங்கள் வாசனைக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். 1 ஸ்பூன் 1 மூடி அளவுக்கு தான் சேர்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ நாங்கள் ஊற வச்ச அரிசி எடுத்து இதில் சேர்த்துக்க போகிறோம். அரிசியெல்லாம் சேர்த்துக்கிட்டோம்.
நாங்கள் ஐ பட்டனில் சாப்ஸ் குழம்பு வீடியோவாக போட்டிருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோவையும் பாருங்கள். பிரியாணிக்காக செஞ்சது தான் நாங்கள் அந்த குழம்பு வீடியோ போட்டிருக்கோம். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அரிசி போட்டு கிளறி விட்டுக்கலாம். அரிசி போட்டு கிளறிக்கிட்டே இருக்கக்கூடாது, உடஞ்சிடும். இப்போது நாங்கள் டம் போட போகிறோம். இந்த டைமில் நாங்கள் கட் பண்ணி வச்சுருந்த ஒரு லெமன் கேசரி பவுடர் கலந்து வச்சுருக்கோம், அது மேலே விட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியும் அது மேலே தூவி விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் எடுத்து இப்போ மேலே சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நாங்கள் நெய் சேர்த்துருக்கோம், இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். நிறைய விட்டால் கையெல்லாம் பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் கொஞ்சமாக விட்டுக்குங்க, நிறைய நெய் சேர்த்துக்க வேண்டாம். இப்போ டம் போட்டுக்கலாம். நாங்கள் நெருப்பு அள்ளி மேலே போட போகிறோம். இந்த பதத்துக்கு வந்தோடனே டம் போடுங்க, கரெக்டாக இருக்கும். நாங்கள் இந்த பதத்தில் தான் போட்டோம். இப்போ போட்டுட்டோம். ஒரு வெயிட்டான கல் எடுத்துகிட்டு வந்து அது மேலே வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நாங்கள் செஞ்சு முடிச்சிட்டோம், இறக்கிட்டோம் கீழே. பாருங்கள், செம வேறு லெவலில் இருக்கும். வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள், ஹோட்டல் ரெசிப்பியில் வரும். சூப்பராக இருந்தது, நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணிக்க பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. அப்போ தான் எங்களுக்கும் தெரியும். இப்போ பாருங்கள், நாங்கள் பிளேட்டிங் பண்ணிட்டோம். நாங்கள் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் இந்த குழம்பு, சாப்ஸ் நல்லி எலும்பு குழம்பு, அதுவும்